இப்போ உடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணுமா, ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக வேணுங்கிறதுக்காக ப்ளீச் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸோ ரெகுலராக ப்ளீச் பண்ணாதீங்கங்க. ப்ளீச் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்கின்னு உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இப்போ அதை பற்றியே வந்து ட்ராபேக் உங்களுக்கு தெரியாது. ஆனால் டே பை டே ஆனதுக்கப்புறம் ஸ்கின் வந்து அந்தளவுக்கு டல் ஆகிட்டு அப்படியே வந்து சுருக்கங்கள் வந்துடும். ஸோ நான் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ளீச் பண்ணதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யாருமே நம்பவே மாட்டாங்க வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ வீட்டில் எல்லாரோட ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து புளிச்ச மாவு வந்து இருக்கும். இந்த இட்லி தோசை மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த புளிச்சு மேலே வந்திருக்கும் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. அப்படியே பிரைட்டாக இருக்கும் உங்களோட ஃபேஸு. ஸோ இது வந்து பார்லரில் போயிட்டு ப்ளீச் பண்ணதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் நல்லா இருந்தது, ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லவும் மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.